சார், இன்றைக்கு பாமகவுடைய எந்த மாதிரியான கூட்டம் நடைபெற்றது, அது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது? பாட்டாளி மக்கள் கட்சி நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது பற்றிய முடிவை அறிவிக்கும் அதிகாரத்தை எங்கள் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்தோம். அந்த வகையில் இன்று ஐயா அவர்கள் நிர்வாக குழுவையும் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் கூட்டி இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதை இன்று வெளியிட்டார்கள். இப்ப இந்த நிர்வாக குழு கூட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அவங்களுடைய கருத்து என்ன வலியுறுத்தப்பட்டது? இல்லை, ஏற்கனவே ஐயாவிற்கு அந்த அதிகாரத்தை வழங்கியாச்சு. அதன்படி இன்னைக்கு ஐயா அவர்கள் கூட்டணியை முடிவு செய்து அறிவித்து விட்டார்கள். இதுல இன்னொரு கருத்துக்கு இடமில்லை. இப்ப பாஜக கூட்டணியில எத்தனை தொகுதிகளை அதெல்லாம் இனிமேல் தெரியும். இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடன் கூடி பேசி எந்தெந்த தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றன, அந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்கள் என்பதை ஐயா அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள். இப்போ பாஜக பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்துத்துவ கட்சிங்கிற ஒரு அடிப்படையில அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் தேர்தல் நேரங்கள்ல எதிர்கட்சிகள் அல்லது எதிராளிகள் பேசுற பேச்சு. யார் தமிழகத்திலே ஜாதி பார்க்காமல் வேட்பாளர்கள் நிறுத்தியதுன்னு சொன்ன கணக்கே கிடையாது. இப்ப நீங்கெல்லாம் இளைஞர்கள், நாங்க அந்த காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஜாதி பார்த்து தான் நிறுத்துறான். ஒரு பெரிய சண்டையே நடந்தது எம்ஜிஆர் காலத்துல. நிக்கிற ஆளு மறவரை நிறுத்திட்டான் அந்த அதிமுகவுல. இவன் திமுகவுல ஒரு அகமுடையரை நிறுத்தினான். நீ அகமுடையரை நிறுத்தினாதான் கட்சி தோத்து போச்சுன்னு அவங்களுக்குள்ள சண்டை வெட்டு குத்து தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொடர்ச்சியா இந்த கூட்டணி அமைப்பதுல மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் முரண்பாடு ஏற்பட்டது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, ஊடகங்கள் நீங்க பண்ணுகிற வேலை இருக்கு. நீங்கன்னா உங்கள நீங்கள் பண்ணுகிற வேலை மக்களுக்கு தெளிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கண்டமாக்களை குழப்புறது. இன்னைக்குத்தான் நாங்கள் அறிவித்ததுதான் உண்மை. எங்க ஐயா இன்னைக்கு தான் கூட்டணி பற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார். இதுதான் உண்மை செய்தி. மற்றதெல்லாம் எங்களை வேணும்னே எங்களுடைய இமேஜை பாழ்படுத்துறதுக்காக பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் வதந்திகள். கூட்டணி குறித்து எந்த மாதிரியான கருத்து உங்களுக்கு சொல்லப்பட்டது? தேர்தல் அதெல்லாம் நாங்கள் வெற்றி பெறணுமா இல்லையா? எங்களுக்கு இந்த கூட்டணி பயனுள்ளது, லாபகரமானது, வெற்றி தரக்கூடியது. எனவே நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம்.